சிறந்தவன், ஆண்மையில் சிறந்தவன் பரசுராமன், இன்பத்தை துறந்தவன் பீஷ்மன், ஈகையில் சிறந்தவன் கர்ணன், உண்மையை பேசியவன் ஹரிச்சந்திரன், ஊக்கத்தில் சிறந்தவன் துருவன், எதற்கும் அஞ்சாதவன் வில்விஜயன், ஏழ்மையிலும் சிறந்தவன் குசேலன், ஐயமிட்டு உண்டவன் சிறுதொண்டன், ஒழுக்கத்தில் சிறந்தவன் ஸ்ரீராமன், ஓதுவதில் சிறந்தவன் வசிஷ்டன், அவ்வை ஏற்றியது ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன், அக்தி என்ற எழுத்தை உணர்ந்தவன் தான் மனித தெய்வம். அப்படி பல அறிஞர்களும் சான்றோர்களும் வாழ்ந்து இந்த மங்களபுரி நாட்டிலே ஏழ்மைக்குடியிலே பிறந்து கண்ணன் என பெயர் வகித்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். நானும் வெளிநாடு வந்து பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சீக்கிரமாக சென்று பெற்றெடுத்த தாய் தந்தையரை காண வேண்டும் வருகிறேன். சாப்பாடு செய்து பையன் பாடசாலைக்கு போனவன் அதோ வரா மாதிரியா ஆனந்தம் விளையாடும் சந்தோஷமா இருக்கு. அம்மா நம்ம ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கோம். என்ன புத்தகம் உட்கார்ந்து கிடக்குறாரு. தனிமையில அமர்ந்திருக்காரு. கேளு. அப்பா அப்பா வரடா. அப்பா அப்பா வெட்டா. குப்பாணி. ஏன்பா கோவமா பேசுறீங்க? போ எங்க அம்மால ஏறு பாரு. அங்க போய் ஏறு. அங்க போய் ஏறு. இதே வார்த்தை சொல்றேன். குழந்தை என்ன வந்து அன்பா கேக்குறா? ஆமாடியே. யோ வந்து பட்டு முடிச்சிட்டு வந்திருக்கானே. ஏன்டா குழந்தை ஓடி அந்த மாதிரி கட்டி பிடிக்கல முத்து கொடுக்கல. வாடா செல்லுன்னு ஒரு வார்த்தை அரவணைக்கல. இங்க வந்து உட்கார்ந்துக்கிறே. என்னடா உங்க அம்மா மேல போய் மடி வந்து பாசமா உட்கார்ந்து கால்ல நாம ஆடு நிமிரால் நடுங்கடா எவ்வளவு மேசியதான் காப்பாத்தி படிக்க வச்சிரே. ஆமா வந்து உந்துல ஏறறாங்க. தாய் பாசம் மடியில உட்கார வச்ச அவ உட்கார்ந்தா நீ வாடா கோயில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. இப்படி தவறா நினைக்கவே வேண்டாம். அப்பா நீ மட்டும் இல்லடா ஊர்ல இருக்கிற பிள்ளைங்கள அசடா பந்துங்க. யார் எப்படியோ என்னதான் நீ அப்ப எடுத்து கூட்டி ஊட்டி வாழ ஆத்தாத்தா கேட்டா ஏ அன்பான வார்த்தை பேசுறதா நீ அப்பா பேசி 5 நாள் ஆச்சுடா. இங்க பாருங்க கோபப்படாதீங்க. ஆனால் சத்தியமாக உங்களை என்னால் மறக்கவே முடியாதப்பா. ஏன்னா ஏழ்மையில் இருந்தாலும் காலம் முழுதுமே ஆடு மேய்த்து கஷ்டப்பட்டு வறுமையில் இருந்தாலும் என்னை படிக்க வைத்து பட்டம் பெற வைத்தீரே, அதை என்னால் வாழ்நாளில் மறக்க முடியுமா? எப்படி அப்பா இருந்தாலும் நேரம் வந்து அப்படியே ஏறிக்கினே
டேய் கோயிலா தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றார்கள். அப்படி இருக்க தாய் தானே முதல் தெய்வம், பிறகுதானே தந்தை. நான் இல்லை என்று மறுக்கவில்லை அப்பா. அனைத்தையும் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன், படித்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உங்கள் மீது எனக்கு வெறுப்பு தோன்றுமா? அதானே. சரி கண்ணா, அது போட்டு நான் குழந்தை நீ பள்ளிக்கூடம் போய் படிச்சியா? ஆமாப்பா. அந்த வாத்தியார் பையன் என்னென்ன சொல்லி கொடுத்தா? அவரா பேசாதீங்கப்பா. ஆசிரியர் என்ன சொல்லி ஏன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு மயில் கூட போய் பள்ளிக்கூடத்து வர ஒண்ணு கிடையாது. எனக்கு நான் படிப்பில்லை அப்படிதான் பேசுவேன். ஏமா பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை என்றாலும் பகுத்தறிவு என்பது கிடையாது தங்களுக்கு. நான் ஆட்டு பின்னால் சுத்தின ஆடு என்ன பண்ணா அதான் நான் பண்ண முடியும். ஊறி போய் என்ன சொல்லி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பையன் திருக்குறள் எப்படி படிச்சுங்க பத்தியா? நீ சொல்லு. ஒய்க்கும் உயிப்பும் தரலாம், ஓம்பப்படும். நீ வாயே துறக்காத. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். கற்க கசுடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு பையனை கசு கச்சா மச்சு மச்சா சோம்பு லவங்கு பட்டு அதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது, மரமண்டிக்கு ஏறாது. சரி படிச்சு அந்த திருக்குறள் எழுதி யாரு? திருக்குறளை இயற்றியது யாரு? திருவள்ளுவர். கேட்டீங்க அந்த அக்கூர் மணி ஆயிட்ட திருக்குறள் எழுதி திருவள்ளுவரம் பூரா ஏட்டா. திருக்குறள் எழுதி யார் தெரியுமா? யாரு? சாலமன் பாப்பையா. அதனால்தான் இப்படியே இருக்கிற புரியல. பாட்டு கூட சொல்லி கொடுத்தாங்க. சரி போட்டு விடு அப்பா, அதெல்லாம் பேசுவதற்கு நேரம் கிடையாது. வந்து வெகு நேரம் ஆயிடுச்சு, இதே பேசிட்டு இருக்கோம். சாப்பாடு இருக்கட்டும். என்ன எனக்கு ஒரு மனதில் ஆசை. என்ன தெரியுமா? ஒரே மகன் ஒப்பற்ற மகன். அம்மா என்ன தெரியுமா? சிறிய வயதிலே ஆடு மேய்க்கும் நேரத்தில் தந்தை என்னை தோல் மீது சுமந்து கொண்டு சென்று கானகத்திலே ஆற்றை மேய்த்துக் கொண்டிருப்பார். அந்த கானகத்தில் இருக்கும் மிருகங்கள் பட்சிகள் அத்தனை எனக்கு நன்றாக காண்பிப்பார். ஆதலால் இப்போது நான் கானகம் சென்று இயற்கை காட்சிகளை பார்த்து விட்டு வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு. பட்ட படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கேன். எப்பவும் படிப்போடு இருந்த பண்ணி இப்போ வீட்டுல உணவு அறிந்துட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம். இல்லை அம்மா, எனக்கு வெகு நாட்களாக ஆசை. மீண்டும் நான் அம்மா சொல்றது கேள்றா பையா. அப்பா சிறிய குழந்தையாக இருக்கும் போது பார்த்தேன், இப்போது வளர்ந்து பெரியவன் ஆகிவிட்டேன். ஏன் நீங்க பயப்படுறீங்க? இல்லடா ஒரே குழந்தை காட்டுக்கு போனா காட்டுல என்னன்னா வாங்கடா நீ பட்டு போகட கால முள்ளு போகடா. அப்பா எது இருந்தாலும் பரவாயில்லை, அதை சமாளிக்க கூடிய திறமை என்னிடத்தில். குழந்தை இயற்கை பார்க்க நீ சந்தோஷமா போய் சுத்தி பார்த்துட்டு ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நாட்டுக்கு போ தப்பு இல்லை. சரி, நாட்டில் இருப்பது 4 திசை. ஆமா, அதுல கிழக்கே செல்லலாம், மேற்கே செல்லலாம், தெற்கே செல்லலாம். ஆனா வட திசை மட்டும் போக கூடாது. அப்பா வட திசைக்கு மட்டும் ஏன் போக கூடாது? அந்த வடக்கு திசையில கொடிய மிருகலா இருக்கா, புலி இருக்கா, சிங்கம் இருக்கா, கரடி இருக்கா. அவங்க போனவங்க உயிரோட திரும்பி வந்ததே இல்ல. அந்த வடக்கு திசை மட்டும் நீ போவாத. 3 திசை சுத்தி பார்த்து சீக்கிரம் வந்துடுறா. இவ்வளவுதானே அப்பா. அம்மா பெண்புலிகள் நடமாட்டாங்க. தங்களுடைய வார்த்தை என்றாவது மீறி இருக்கேனா தங்களுடைய மகன்? சரி, நீங்கள் உரைத்த வண்ணம் வட திசை மட்டும் செல்ல மாட்டேன், மற்ற 3 திசைகளும் சுற்றி பார்த்துட்டு வரேன். அம்மா வரு நேரத்தில் எனக்கு உணவு தயாராக இருக்கு. சின்ன திருவாதிரை உனக்கு என்னென்ன உணவு தேவைன்னு எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தகுந்த மாதிரி செய்து வைக்க.